வெல்கம் டு ரேபிட் மேத்ஸ் தமிழ் சேனல். தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கக்கூடிய பிஎட் செகண்ட் செமஸ்டர் மாணவர்களுக்கான முக்கியமான தகவல்கள்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் செமஸ்டர் எக்ஸாமினேஷன்ஸை எழுதி கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. தற்போது செகண்ட் செமஸ்டரில் ஆல்ரெடி உங்களுக்கான இந்த ஒர்க்கிங் டேஸ்ன்றதை கால்குலேட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதால் பார்த்திங்கன்னா தற்போது நீங்கள் ஆல்ரெடி செகண்ட் செமஸ்டரில் தான் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கான அந்த ஃபஸ்ட் செமஸ்டர் ரிசல்ட்ஸை பற்றியும் ஸோ எவ்வளோ நாட்களில் வரும்ன்றதும் அதே போல் வேல்யூவேஷன் எப்படி இருக்குன்றதும் ஆல்ரெடி நம்மளுக்கு அக்டோபர் மாதம் ஸோ 9/10/2023 அன்று யூனிவர்சிட்டி பார்த்திங்கன்னா ஒரு சர்க்குலரை வந்து அனைத்து கல்லூரி முதல்வர்களுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ பிஎட் செகண்ட் செமஸ்டரில் ஒரே ஒரு சப்ஜெக்டை மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சிலபஸ் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிஎட் மாணவர்களுக்கு அனைத்து தகவலும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ இந்த சர்க்குலரில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிஎட் டிகிரி ப்ரோக்ராம் செமஸ்டர் பேட்டர்ன் அண்டர் சிபிசிஎஸ் செகண்ட் செமஸ்டர் சேஞ்ச் ஆஃப் கோர் பேப்பர். ஸோ இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருந்த பேப்பர் பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் டிசிப்ளின் அண்ட் சப்ஜெக்ட்ன்றது ஆல்ரெடி இருந்தது. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் டிசிப்ளின் அண்ட் சப்ஜெக்ட்ஸ் டு சைல்டு ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இப்போது நியூ சிலபஸை பொறுத்தவரையில் சைல்டு ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் தான் மாணவர்கள் படிக்க வேண்டும். ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் டிசிப்ளின்ன்றது ஓல்டு சப்ஜெக்ட். இனிமேல் அதை வந்து நீங்கள் படிக்க தேவை கிடையாது. அதுக்கு பதிலாக தான் பார்த்திங்கன்னா தற்போது சைல்டு ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன்ன்றதை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃப்ரம் த அகடமிக் இயர் 23-24 ரெகுலேஷன் அண்ட் சிலபஸ் கம்யூனிகேட்டட் ஃபார் இன்ஃபர்மேஷன்ன்றது கொடுத்து சர்க்குலரை வந்து 9/10/2023 அன்று அனைத்து கல்லூரி முதல்வர்களுக்கும் சர்க்குலரை கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்கான ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் ஸோ இந்த சப்ஜெக்டில் என்னென்ன இருக்குன்றதும் ஆல்ரெடி அனைத்து கல்லூரி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸுக்கும் இதற்கான ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் அந்த சப்ஜெக்டில் என்னென்ன இருக்குன்றதும் ஆல்ரெடி யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு மீட்டிங் வச்சு அந்த சப்ஜெக்டை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதற்கான சிலபஸுமே தற்போது யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இதுலேயும் 5 யூனிட்ஸ் இருக்குது. ஸோ பிஎட் செகண்ட் செமஸ்டர் புக்ஸு தேவைப்படுறவங்க நம்மளோட சேனல் காண்டாக்ட் நம்பருக்கு டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணலாம். கான்செப்ட்ஸ் ஆஃப் சைல்டு ரைட்ஸுன்றது ஃபஸ்ட் யூனிட்டும், வயலன்ஸ் அகென்ஸ்ட் சில்ட்ரன் செகண்ட் யூனிட்டு, தேர்ட் யூனிட் பார்த்திங்கன்னா சைல்டு ரைட்ஸ் லா பாலிசிஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஃபோர்த் யூனிட் சைல்டு ஃப்ரெண்ட்லி ஸ்கூல்ஸ் அண்ட் ரோல் ஆஃப் டீச்சர்ஸ், ஃபிஃப்த்து ஸ்கில்ஸ் ஃபார் சைல்டு ப்ரொடெக்ஷன் அண்டு பார்ட்டிசிபேஷன். ஸோ இந்த 5 யூனிட்ஸ் தான் பார்த்திங்கன்னா மாணவர்கள் படிக்க வேண்டும். அண்டர்ஸ்டாண்டிங் டிசிப்ளின்ன்றது பழைய சிலபஸ். ஸோ அதனால் அதை யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க. ஸோ புக்ஸு தேவைப்படுறவங்க நம்மளுடைய சேனல் காண்டாக்ட் நம்பரை நீங்கள் டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். பிஎட் ஃபஸ்ட்டு செமஸ்டர் ரிசல்ட்ஸை பொறுத்த வரல பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 2 months ஆகும். மினிமம் நம்மளுக்கு 2 months ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த மாதம் தற்போது தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மார்ச் மாதம் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நமக்கு ஏப்ரல் எண்டில் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. எண்ட் ஆஃப் ஏப்ரலில் நம்மளுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எலெக்ஷன்லாம் கழிஞ்சு ஸோ அதுக்கப்புறமா நமக்கு அந்த ஏப்ரல் எண்டில் ரிசல்ட்ஸுன்றது வெளிவரும். ஸோ இப்போ வேல்யூவேஷன் எப்படி இருக்கும், நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸை பொறுத்தவரையில் பேப்பர் வேல்யூவேஷன் ஈஸியாக இருக்குமா கஷ்டமாக இருக்குமா, லைன் பை லைன் பார்ப்பாங்களா. இந்த பிஎட் எக்ஸாமினேஷன்ஸை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா எல்லாமே தியரிட்டிக்கல் பேப்பர் தான். யாரும் வந்து லைன் பை லைன்லாம் பார்க்க மாட்டாங்க. ஸோ லைன் பை லைனெல்லாம் யாருமே பார்க்க மாட்டாங்க. எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம் அதே போல் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்குமா, கரெக்டாக சப்ஜெக்ட் ரிலேட்டடாக எழுதியிருக்குமா. ஸோ ரிலேட்டடாக எழுதியிருந்தாவே நம்ம பாஸ் மார்க்கு. நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறவங்க 80% ஆஃப் மார்க்ஸை ஈஸியாக வாங்கிடுவீங்க. அதே போல் நீங்கள் நார்மலாக எழுதியிருந்தாவே பாஸ் மார்க் தான். பாஸ் மார்க் நமக்கு 60% ஈஸியாக வாங்கிடலாம். நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருந்தால் 80% வந்துடும். ஸோ நீங்கள் கொஷின்ஸை விட்டுட்டு வந்திருந்தால் மட்டும்தான், ஸோ நீங்கள் ஒரு சில கொஷின்ஸை அட்டனே பண்ணலைன்னு சொன்னால் மட்டும்தான் ஃபெயில் ஆகிறதுக்கு எப்போது சான்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10 மார்க்கில் 3 கொஷின்ஸுக்கும் குறைவாக 3 கொஷின் அதே போல் 3 கொஷின்ஸுக்கு கீழே அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா தான் ஃபெயில் ஆகிறதுக்கு
சான்ஸ் இருக்கே தவிர வேறு யாருமே ஃபெயில் ஆக மாட்டீங்க. ஸோ அதால் நீங்கள் ஒரு கொஷினை எழுதி அட்டன் பண்ணியிருந்தாலே மினிமம் ஆஃப் த மார்க்கை வந்து கொடுத்துருவாங்க. ஆல்ஃப் மார்க்குன்றது கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 கொஷின்ஸும் அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல மார்க்கும் எடுத்துருவீங்க. அதால் யாரும் ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. யார் ஃபெயில் ஆவாங்கன்னா நமக்கு மினிமம் இந்த பேஜஸே எழுதாமல் கொஷின்ஸையும் அட்டன் பண்ணாமல் இருக்கவங்க தான் ஃபெயில் ஆவாங்களே தவிர மற்றவங்க எல்லாமே நல்ல மார்க்ஸுமே ஸ்கோர் பண்ணலாம். 80% வந்து நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோங்க. 80%. அதே போல் எல்லா கொஷின்ஸும் அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னாவே நீங்கள் 60% மார்க்ஸை ஈஸியாக எடுத்துடலாம். நம்ம யூனிவர்சிட்டியை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா 60% அண்ட் அபவ் ஃபஸ்ட் கிளாஸு நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ 80%க்கு மேலே நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னா அந்த ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன் மென்ஷன் ஆகி வரும். ஸோ அதனுடைய கிரேட் சிஸ்டமும் ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. ஸோ தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியுடைய கிரேடிங் சிஸ்டத்தை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன். ஸோ ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன்ன்றது 75%. ஸோ ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன் 75% அண்ட் அபவ் இருந்ததுன்னா நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் தான். ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷனு. ஸோ என்னென்னா அரியர் இல்லாமல் இருக்கணும். வித்தவுட் அரியர் இருந்தீங்கன்னா தான் அந்த வித்தவுட் அரியர் 75% இருந்தால் தான் ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷனு. அதே போல் 60%க்கு மேலே இருந்ததுன்னா ஃபஸ்ட் கிளாஸு. இதற்கும் அரியர் இல்லாமல் இருக்கணும். செகண்ட் கிளாஸுமே பார்த்திங்கன்னா 50% to 59.99%. ஸோ இதற்கும் அரியர் இல்லாமல் இருக்கணும். ஸோ அதால் ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன் மேக்ஸிமம் எல்லாருமே நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோங்க. எல்லாருக்குமே அந்த ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன்ன்றது வந்துடும். ஸோ ஓரளவுக்கு நீங்கள் நார்மலாக எழுதியிருந்தாலுமே ஃபஸ்ட் கிளாஸ்ன்றது ஈஸியாக வாங்கிடலாம். அதால் யாருமே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நம்மளுடைய சேனல் 60% அபவ் இருந்தால் ஃபஸ்ட் கிளாஸ் தான். அதே போல் செகண்ட் கிளாஸும் ஸோ அதே மாதிரி தான். ஸோ அப்போ அந்த 4 செமஸ்டருக்குள்ளே நம்ம வந்து பாஸ் பண்ணிடணும். சப்போஸ் நம்ம அந்த 4 செமஸ்டருக்குள்ளே நம்மளால் அதை பாஸ் பண்ண முடியல சொன்னால் அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா எதில் வருவாங்கன்னா செகண்ட் கிளாஸில் தான் வருவாங்க. ஸோ அப்போ இதுதான் பார்த்திங்கன்னா மார்க்ஸோடைய கிளாஸிஃபிகேஷன். ஸோ பர்சன்டேஜை பொறுத்தவரையில் நீங்கள் எடுக்கக்கூடிய மார்க்கு டிவைடட் பை 500 எடுத்திங்கன்னா உங்களுடைய பர்சன்டேஜை வந்து நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு 5 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுடைய மார்க்ஸ் டிவைட் பை 500 போட்டிங்கன்னா உங்களுக்கான பர்சன்டேஜும் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ ரிசல்ட்ஸ் வரும்போது அதற்கும் நம்ம டீட்டெயில்டாக வீடியோ கொடுப்போம். தொடர்ந்து நம்முடைய சேனலில் இணைந்துருங்க. மாணவர்களுக்கு அனைத்து தகவலுமே உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டே இருப்போம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.